டானிஷ் நாட்டு கதை ஒண்ணு இயற்கையை குறிச்சு அழகா ஒண்ணு சொல்லுது. ஒரு அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள நம்ம 12 மாசங்களும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சாம். அந்த மாசங்களுக்குள்ள யார் சிறந்த மாசம்ன்றதான் பிரச்சனையா. நான் தான் சிறந்தவன், நான் தான் சிறந்தவன் ஒவ்வொரு மாதமும் சண்டை போட்டுட்டே இருந்துச்சாம். அப்போ 2 பெண்கள் அந்த காட்டுக்குள்ள விறகு பொறுக்குவதற்காக போனாங்களாம். அவங்கள வழிமறிச்ச இந்த 12 மாசங்களும், நாங்க 12 பேர் இருக்கோம், எங்கள்ல சிறந்தவங்க யாரு அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணு சொன்னானா, எல்லா மாசமும் மோசமானவதான். நாங்க விறகு பொறுக்க வர்றோம், மழை, வெயில், பனி, காற்று எல்லாமே எங்களுக்கு நோயை தான் கொடுக்கும். எனக்கு எந்த மாதத்தையும் பிடிக்காது. அதனால உங்களுடைய போட்டிக்கு என்னால முடிவு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலாம். இன்னொரு பொண்ணு சொன்னாலாம், மழை, வெயில், காத்து, பனி இது எல்லாமே இயற்கை அளிக்கும் பரிசு. அதனால அந்த பரிசுகளை பெறுவதற்காக நான் வந்துகிட்டே இருப்பேன். ஆண்டோட ஒவ்வொரு மாசமும் ஒரு சிறப்பு இருக்கு. அதனால இந்த 12 மாசமும் எனக்கு விசேஷமானவதான். அதனால உங்களோட போட்டிக்கு என்னாலையும் விட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாலாம். இத கேட்ட 12 மாசமும் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெட்டிய பரிசா கொடுத்துச்சான். அதுல என்ன இருக்குதுன்னு வீட்டுக்கு போய் திறந்து பாருங்கன்னு சொல்லிச்சான். சரின்னு வீட்டுக்கு வந்தாலாம். இந்த மாதங்களை எல்லாம் பாராட்டியவள் வீட்டுக்கு போய் பெட்டியை திறந்து பார்த்தாலாம். உள்ள 12 தங்க நாணயம் இருந்துச்சான். அவளுக்கு ஒரே சந்தோஷம். அத்தனை மாதங்களையும் வெறுத்தவள் பெட்டியை திறந்து பார்த்தாலாம். உள்ள நாத்தம் அடிக்கும் சாணத்துல புழுக்கள் நெளிச்சுக்கிட்டு இருந்துச்சான். அந்த மரப்பெட்டிய தூக்கி எரிஞ்சிட்டாலாம். இப்போ அந்த மாதங்களை பாராட்டியவள் பதில் சொன்னாலாம், நம்ம இயற்கையை நேசிச்சா அது இது போல நமக்கான பரிச நம்மள தேடி வந்து கொடுக்கும். அதே சமயம் இயற்கையை வெறுப்பவங்களுக்கு அது நோயை மட்டும்தான் உருவாக்கும் அப்படின்னு சொன்னாலாம். மழைக்காலம் மட்டும் இல்ல, கோடை காலமும் இயற்கையின் பரிசுதான். அதற்கு ஏத்த மாதிரி நாம எல்லா காலத்தையும் வரவேற்கவும், அதற்கு ஏத்த போல நம்மளுடைய பழக்கங்களை மாத்திக்கவும் நாம தான் முடிவெடுக்கணும்.